وَجَعَلُوا لِلَّهِ مِمَّا ذَرَأَ مِنَ الْحَرْثِ وَالْأَنْعَامِ نَصِيبًا فَقَالُوا هَذَا لِلَّهِ بِزَعْمِهِمْ وَهَذَا لِشُرَكَائِنَا. அதாவது அவர்கள் தங்களுடைய விளைச்சலில் இருந்தும் தங்களுடைய கால்நடையில் இருந்தும், அல்லாஹ் வந்து ஒரு குரூப்பை பத்தி பேசுறான். அந்த குழு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி விவசாயம் பண்ணி எதையாவது விளைவிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த விளைவிக்கப்பட்ட விவசாயத்துல இருந்தும் அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற கால்நடைகள், ஆடு மாடு பசு எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது அல்லாஹ்வுக்கு, இது நாங்க இணை வைக்கிற அந்த கடவுளுக்கு அப்படின்னு பிரிப்பாங்க அப்படின்னு ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அது 136, 138, 139களிலே அந்த அன்ஆம் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அவர்கள் விவசாயம் பண்ணி தங்களுடைய விளைநிலத்திலிருந்து எதையாவது கொண்டு வந்தால், அந்த விவசாயம் பண்ற விளைநிலத்துல இருந்தும் தங்களுடைய கால்நடைகளில் இருந்தும் இது அல்லாஹ்வுக்கு கொஞ்சம், இது வந்து நம்ம இணை வைக்கிற கடவுளுக்கு கொஞ்சம் என்று பிரிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ற வசனம் இடம்பெறுவதனால் இந்த அத்தியாயத்திற்கு கால்நடைகள், சூரத்துல் அன்ஆம் அப்படின்னு பேர்.